வெல்கம் டு refdia.com. லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் அமேசானில் நம்மளுடைய அப்டேட் ப்ராசஸ்க்கு எப்படி நம்மளுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயே அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹவ் எல்ஸ் டு யூ மானிட்டைஸ் யுவர் வெப்சைட்ஸ், அதாவது வேறு வழியில் நம்ம எப்படி நம்மளுடைய சைட்டை பணம் சம்பாதிக்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளே அட்வர்டைஸிங், அதாவது நம்ம சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் ஆட்ஸு. ஸோ அது இல்லாமல் வேறு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை இதுலேயே நம்ம சைட்லேயே வந்துட்டு வேறு அப்லேட் ப்ராசஸும் நம்ம, அதாவது ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம இப்போ ஒரு அமேசான் ப்ராடக்ட் இங்கே போட்டிருக்கோம். நான் ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோன்ஸ் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட் ஐடி மூலமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது வேறு வழியில் எப்படி நம்ம நம்மளுடைய சைட்டை மானிட்டைஸ் பண்ணுவோம். மானிட்டைஸ் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ். ஸோ நான் இங்கே அதர் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ், நம்ம இதே சைட்டில் வேறு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கேன். அடுத்ததான் ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம மேக்ஸிமம் லிங்க் கொண்டு வருவோம், அதாவது டிராஃபிக் எப்படி கொண்டு வருவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு அதர் கொடுங்க. நான் அந்த வெப்சைட்டுக்கு உண்டான வீடியோ சொல்லலை, இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததான் ஹவு மெனி யூனிக் விசிட்டர்ஸ் டஸ் யுவர் வெப்சைட்ஸ் கெட் பெர் மந்த், நம்ம வெப்சைட்டுக்கு மந்த்லி எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டில் எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, எந்த மாதிரி சைட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இப்போ தான் சைட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 or 2 months ஆகுது. ஸோ அதனால் 500லேருந்து 5000 வரைக்கும் மந்த்லி வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இது ரொம்ப கம்மி. நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிடச்சி நீங்கள் அதில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 5000லேருந்து 50000 வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் போக போக நீங்கள் விசிட்டர்ஸ் அதிகப்படுத்திகிட்டே போங்க. ஸோ இதுதான் முக்கியமான ப்ராசஸ். உங்கள் சைட்டுக்கு அதிகமாக விசிட்டர்ஸ் கொண்டு வரதுக்கு மூலிமா தான் உங்கள் சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சேல் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த சைட்டில் இருக்கக்கூடிய அப்டேட் ப்ராசஸை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலே போதும். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங் தி அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம். ஸோ நம்ம என்ன மெயின் ரீசனுக்காக இந்த அமேசான் அப்டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சைட்டில் ஏதாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்குது, நான் அதனால் இதில் ஜாயின் பண்ணுறேன், இல்லை இதில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னா மானிட்டைஸ் மை சைட், இல்லை இந்த ரெண்டு இல்லை வேறு ரீசன் அப்படின்னா நீங்கள் அதர் கொடுக்கலாம். நான் இங்கே மானிட்டைஸ் மை சைட், அதாவது நம்மளுடைய சைட்டை ஒரு ஏர்னிங் சைட்டாக மாற்றுறதுக்காக தான் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ். ஸோ இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இல்லை அமேசான் சைட்டில் பார்த்தீங்களா, இல்லை ஆன்லைனில் ஏதாவது சர்ச் பண்ணி இப்படி இந்த சைட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது பிளாக் போஸ்ட் மூலியமாக பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரெப்டியா மூலமாக ஜாயின் பண்ணுறங்காட்டி நீங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு கொடுங்க. அடுத்ததாக கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ், ஜஸ்ட் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நான் ஆக்சுவலாக வீடியோஸில் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இதில் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, அசோசியேட்ஸ் ஆப்ரேட்டிங் அக்ரிமெண்ட், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை படித்து பாருங்கள். பட் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய டீட்ஸ் நான் இங்கே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். அடுத்ததாக கேப்சா. ஃபைனலாக ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருந்தோம், அதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸில் கேப்சா கரெக்டாக டைப் பண்ண சொல்கிறாங்க.
இது எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஐடி, அதாவது அஃபிலியேட் ஐடி இருக்கு இல்லைங்களா, அது டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும். இது எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட் நேம் கேட்குறாங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ப்ராசஸில், ஸோ அந்த நேமை பொறுத்து டிஃபால்ட்டாக அவங்களே கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடி, அதாவது அஃபிலியேட் ஐடி. ஸோ அடுத்த ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பேமெண்ட் மெத்தடை இங்கே ஆட் பண்ண சொல்கிறாங்க, இல்லாட்டி லேட்டர், அதாவது ஸ்பெசிஃபை பேமெண்ட் மெத்தட் லேட்டர் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தட் அப்புறம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.